அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இந்த வீட்ல இருக்கும்போது எடுத்தது. வெஜ் பிரியாணி தான் லஞ்சுக்கு செஞ்சது. காலையிலே காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வெஜ் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே வேற, அதனால ஒரு பிளேட் மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நானும் அம்மாவும் ஜொஹர் படிச்சு முடிச்சுட்டு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போகலாம்னு ரெடி ஆயிட்டோம். ஃப்ரைடே விடியற் காலையில ஃபஜர் நமாஸ் படிச்சு முடிச்சுட்டு பால் காய்ச்சா ரொம்ப நல்லது. ஆனா பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடணும். அதனால நிறைய வேலைகள் இருந்தது. அதனால மதியம் ஜொஹர் நமாஸ் படிச்சுட்டு பால் காய்ச்சாலும் ரொம்ப நல்லதுதான். முதல்ல ஆள் வச்சு வீடு எல்லாமே கழுவி முடிச்சுட்டேன். வீட்டுக்கு முதல்ல புதுசா போகும்போது உப்பு தண்ணி தான் கொண்டு போகணும். பால் காய்ச்சறதுக்கு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டு போயிட்டேன். பால் காய்ச்சறதுக்கு ஸ்டீல்ல புது பாத்திரம் வாங்கியிருக்கேன். பால் கட் பண்ணி பாத்திரத்துல போட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். சும்மா வாசனைக்காக ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டேன். கிச்சன் அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி தான், நல்ல ஸ்பேஷியஸ் தான், நல்ல அகலமா இருக்கு. ஷெல்ஃப் எல்லாமே இந்த வீட்டுல அதிகமா இருக்கு. ஷெல்ஃப் இருந்தாதான் எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். பால் போட்டு குடுக்கறதுக்கு வீட்டுல இருந்தே கப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். பாலும் பொங்கிருச்சு. எங்க ஃப்ளோர்ல 9th ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கே நான் பால் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நானும் அம்மாவும் குடிச்சிட்டு குரான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குரான்ல சூரா பக்ரா ஜூஸ் இருக்கு. அது படிச்சா வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பக்ரா ஜூஸ் படிச்சா ஒரு குரான் படிச்ச சவாப் கிடைக்கும். அதனால அதுவும் படிச்சு முடிச்சுட்டேன். அசர் நமாஸும் மக்ரிப் நமாஸும் படிச்சு முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் எல்லா பொருளும் செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.